Welcome to Viva English. இந்த வீடியோல daily use sentences பார்க்க போறோம். Okay, let's get started. கயிறு அவுந்துருச்சு. எப்படி சொல்லலாம்? The rope came loose. Past tense. அவுந்துடும். ஃபியூச்சர்ல நீங்க சொல்லணும்னா will come loose. இந்நேரம் சொல்லியிருப்பான். எப்படி சொல்வீங்க? He would have told by now. இந்நேரம் by now. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் ஒரு புக் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் இப்போ புக் ஃபார்மேட்டாக வாங்கியிருக்கீங்க, நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. வேணுன்றவங்க லோ ப்ரைஸில் நீங்களும் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. வருஷம் முழுசுமாவா, அதாவது வருடம் முழுவதுமா அப்படின்னு கேட்போம். throughout the year, throughout the year. next, அதை செய்யாம விட்டுட்டேன். எப்படி சொல்வீங்க? I left it undone. நானாவே இல்லைங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருத்தத்தில் இருக்கும்போது அப்படி சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? I am not myself. அதை செய்யாம நீ விட்டுரு. எப்படி சொல்வீங்க? Leave it undone. Leave it undone. உலகம் முழுசும் அது பரவிடுச்சு. உலகம் முழுசும் அதை எப்படி சொல்வீங்க? It spread. அது பரவிடுச்சு. Throughout the world. உலகம் முழுவதும். Throughout the world. Throughoutங்கிறது ஒரே வேர்ட், ரெண்டா பிரிச்சிடாதீங்க. வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டார். இப்போ நீங்களே இதை ஃப்ரேம் பண்ணிடலாம். வாழ்நாள் முழுக்க. He suffered. அவர் கஷ்டப்பட்டார். Throughout his life. அவருடைய வாழ்க்கை முழுவதும். அவ முன்னாடி மாதிரி இல்லைங்க. எப்படி சொல்லலாம்? She is not what she used to be. next, நடந்ததை நீ மறந்துரு. எப்படி சொல்வீங்க? Forget what happened. Forget what happened. எரிச்சல் படுத்திக்கிட்டே இருக்காங்க. He keeps irritating me. He keeps irritating me. புகைஞ்சிக்கிட்டு இருக்கு. புகைந்து கொண்டு. இது எப்படி சொல்லலாம்? It is smoldering. இப்போ இது ஒரு சென்டென்ஸாக மாற்றலாம். அந்த பிரச்சனை இன்னும் புகைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ புகையிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் ஸ்மால்ட்ரிங். இப்போ அதை ஒரு சென்டென்ஸாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். தட் ப்ராப்ளம் இஸ் ஸ்டில். இன்னும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஸ்டில் ஸ்மால்ட்ரிங். புகைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அங்கே யாருமே இருக்கலை. ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ். Nobody was there. அது வரைக்கும் ஒன்றும் பண்ணாதீங்க. அது வரைக்கும் எப்படி சொல்வீங்க? Don't do anything. எதுவும் ஒன்றும் பண்ணாதீங்க. Until then. அது வரைக்கும்.
அதுக்குள்ள முடிச்சிடுவேன். அதற்குள் எப்படி சொல்வீங்க? I will have it done by then. அதற்குள் by then. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ புக் வாங்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே புக்லேயும் வரும். நீ சொல்லலைன்னா நான் சொல்லிடுவேன். எப்படி சொல்லலாம்? If you won't tell it, then I will. If you won't tell it, then I will. அப்போதான் எனக்கு புரிஞ்சது. அடிக்கடி சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? That's when I understood. இல்லைனா it was then I realized. ஸோ ரெண்டில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை காலியாக எம்டியாக விட்டுடு. எப்படி சொல்லலாம்? Leave it blank. Leave it blank. அடுத்த 2 லைன்ஸை காலியாக விட்டுருங்க. Leave the next 2 lines blank. Next. அப்ப கூட அவன் சொல்லலை. எப்படி சொல்லலாம்? Even then, அப்ப கூட he didn't say it. அவன் அதை சொல்லலை. இப்ப கூட நான் அதை நம்பலை. எப்படி சொல்வீங்க? Even now அதை யூஸ் பண்ணணும். I don't believe it even now. அந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தோணலைங்க. எப்படி சொல்லலாம்? I don't think it will go that far. இங்க பார்த்தீங்கன்னா that far இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு ஃப்ரேஸ் to that extent. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்லலாம்? I don't know to what extent it is true. எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்குங்க தெரியும்? இந்த டோனில் நம்ம கேட்போம்ல. எப்படி கேட்கலாம்? Who knows to what extent it is true? Who knows to what extent? எந்த அளவுக்கு அப்படின்றதுக்கான ஃப்ரேஸ் to what extent. ஒரு வாரமாச்சும் எனக்கு வேணும். எப்படி கேட்பீங்க? I need a week at least. நல்ல முடிவு மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படி கேட்கலாம்? சொல்லலாம். It seems a good decision. Seems தெரிகிறது. அத்தோட நிறுத்திக்கோ. அதோட நிறுத்திக்கோ. அதுக்கு மேலே எதுவும் செய்யாத, சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? Leave it at that. அதோட நிறுத்திடு, விட்டுடு. At that. அதை செஞ்சு ரொம்ப நாளாச்சு. எப்படி சொல்லலாம்? It's a long time since I've done it. It's a long time since I've done it. அவன் தொட்டதெல்லாம் வெற்றி ஆயிடுது, சக்சஸ் ஆயிடுது. எப்படி சொல்வீங்க? Everything he touches turns into success.
இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாரு, அதாவது தொட்டு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபீல் பண்ணி பாரு. எப்படி சொல்லலாம்? ஃபீல் how soft it is. தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒருவேளை பதில் தெரியாதனால, இல்லைன்னா ஏதாவது தப்பு செஞ்சதுனால இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. He kept scratching his head. இந்த ஃப்ரூட், இந்த பழம் ரொம்ப நாள் கெடாம இருக்கும். ரொம்ப நாள் கெடாம இருக்கும். எப்படி சொல்லலாம்? This fruit will keep fresh for several days. Keep fresh. இந்த ரெண்டு வேர்டும் சேர்த்து ஒரு ஃப்ரேஸாக நீங்கள் சொல்லும்போது கெடாமல், எப்பவும் நல்லா இருக்கும். காதில் விழாத மாதிரி இருந்தாங்க. எப்படி சொல்வீங்க? He pretended not to hear. Pretend, நடிக்கிறது. நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஃப்ரேஸ் எப்படி நம்ம சொல்லலாம்? By this time tomorrow. By this time tomorrow. வேணும்னே எதையோ மறைக்கிறான். எப்படி சொல்லலாம்? He keeps something back. Keeps something back அப்படின்னா எதையோ வேணும்னே சொல்லாமல் மறைச்சு வைக்கிறான். இது ஒரு ஃப்ரேஸ், நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. எப்படி சொல்வீங்க? I can't wait that long. That long, அவ்வளோ நேரம். எதையும் செய்யாம விட்டுறாத. எல்லாத்தையும் செஞ்சிரு, எதையும் செய்யாம விட்டுறாதன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. Don't leave anything undone. Don't leave anything undone. எழுதி முடிக்கவே ஒரு வாரம் ஆகும். எழுதி முடிக்கவே ஒரு வாரம் ஆகும். It will take a week to finish writing. It will take a week to finish writing. நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா, இதை எப்போ சொல்லுவோன்னா, சில விஷயங்கள் சிலர் கேட்கக்கூடாது, இல்லைனா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனாலும் கேட்பாங்க. அப்போ இதை நம்ம சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷில் இஃப் யூ மஸ்ட் நோ. இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு வயசு கேட்குறாங்க அப்படின்னா, இஃப் யூ மஸ்ட் நோ ஐ am 40 அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய பேர் என்னுடைய சேனல் கண்டென்ட் புத்தகமாக கேட்டிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் தேவைப்படுறவங்களுக்கு லோ ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். புக் ஹார்ட் காப்பி, ஆன்லைன் காப்பி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். தேங்க்யூ.